லாட்டரி ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுங்க. அப்போ எப்போ வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 13/10/2025க்கான கசிங் இதை நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகேவா? முன்னாடி இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 12ஆம் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 935. இந்த 767க்கு நம்ம வந்து 228 எடுக்கும்போது நம்ம வந்து 7 6 0 வந்து கொடுத்தோம் சிங்கிள் ஷாட்டில். அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அடுத்த நாள் வரல, 228 இன்றைக்கி வரல. அடுத்த நாள் பார்த்திங்கன்னா ஏ போர்டு பி போர்டில் பாஸ் ஆயிருந்துச்சு. நம்ம 767 அப்போ நம்ம வந்து 9 அல்லது 5 நம்பர் வந்து எடுத்துருக்கோம் ஏ போர்டு சி போர்டில் வர மாதிரி. அது பார்த்திங்கன்னா ஒரு நாள் தள்ளி தான் வந்துட்டுருக்கு. ஓகேவாங்க? நம்ம இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து நேற்று வீடியோ போடல. ஓகேவா? நம்ம வந்து இன்றைக்கி வந்து வீக்லி சார்ட் டெய்லி சார்ட் வச்சு நம்ம ஆல்போர்டு ஏவிபிசிசி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி கேரளா அண்ட் இயர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தால் இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க. 80 5 91 64 99 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்க. புக்கிங் டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இருக்குது. சிங்கிள் போர்டு ஏவிபிசி 4 டிஜிட்டல் 3 டிஜிட்டல் எல்லாம் வைக்கிறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் மட்டும் ஆஃபர் கொடுத்துருக்காங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் மட்டும் பார்த்தீங்கன்னா 3 டிஜிட்டல் ஒரே ஒரு செட் ஃப்ரீ. அதுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பிசி வினிங் சி போர்டு வின்னிங் கிடையாது. மித்தபடி எப்பயும் போல் நீங்கள் வச்சுக்கலாம். ஃபுல் வின்னிங் மட்டும் அந்த ஃப்ரீ டிக்கெட்டு மட்டும் ஃபுல் வின்னிங் மட்டும் தான் கொடுக்குறாங்க. ஓகேவா? நம்ம பார்த்தீங்கன்னா வீக்லி சார்ட் வச்சு நம்ம இன்றைக்கி வந்து ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமைக்கான வீக்லி சார்ட் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 4 டேஸ் ரிசல்ட் எடுத்துக்கலாம். இதில் 325 688 இருக்கும். இதில் வந்து 325 முதற்கு 3 நம்பர்ஸ் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். ஓகேவா? பார்த்தீங்கன்னா 325 போட்டுக்கிறோம். இதில் வந்து நம்ம எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நம்ம கிடைச்ச நம்பர்ஸ் பார்த்திங்கன்னா 663. ஓகேவா? 663. இதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் நமக்கு 5 அப்படின்னா 6 5 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 325 வச்சு அடிக்கலாம். நமக்கு 5 அல்லது 6 நம்பர் கிடச்சிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா 5 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 423 775. அதில் 423 முதற்கு 3 நம்பர்ஸ் வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா 423 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 663 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 7 அல்லது 5. ஓகேவா? 7 அல்லது 5 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து 423 வச்சுட்டு நமக்கு 7 அல்லது 5 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதில் 7 நம்பர் பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு, 5 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 669 நம்ம 175 இருக்குது. அந்த 669 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 669 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 663 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 0 அல்லது 7 0 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 669 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 0 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 736 437 இருக்குது. நம்ம 736 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 736 எஸ்ஐஎன் ஆப்ஷன் 663 போடையில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அப்படி இல்லைன்னா 6. ஓகேவா? 2 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 736 வச்சுட்டிங்கன்னா நமக்கு 2 அல்லது 6 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. நம்ம வந்து ஒரு 4 டேஸ் ரிசல்ட் வச்சு எடுத்துருந்தோம். ஓகேவா? இதில் வந்து நமக்கு 5 நம்பர் கிடச்சிருந்துச்சு. அடுத்து நமக்கு 7 5 அடுத்து நமக்கு 7. ஓகேவா? சி போர்டில் மெயினாக பாஸ் ஆகிற மாதிரி இருக்குது. சி போர்டில் பாஸ் ஆகலாம் அல்லது பி போர்டு இந்த மாதிரி தான் நமக்கு வருது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா பிஎன்சி போர்டில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, மேலே அடுத்தபடியாக வச்சு நம்ம டெய்லி சார்ட் வச்சு நம்ம வந்து ஒரு ஆல்போர்டு நம்பர்ஸ் வந்து எடுத்துக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு 5 டேஸ் ரிசல்ட்டை வச்சு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 424 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ் என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். அது நம்ம வந்து 424 போட்டுக்கிறோம். இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா? இதில் வந்து ரூட் ஆப்ஷன் 2 டைம்ஸ் போட்டு எடுக்கிறோம். ஃபார்முலா நம்பர்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 356. இதில் பார்த்தீங்கன்னா புள்ளிக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். இதில் கிடைச்ச நம்பர் பார்த்தீங்கன்னா 7 4ன்னு கிடச்சிருக்கு. 7 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம 424 வச்சடிக்கலாம். நமக்கு 4 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 4 நம்பர் ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு. 7 நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 475 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல்போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்தலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 475 ரூட் ஆப்ஷன் 356 போட்டு அடிக்கலாம். நமக்கு முதற்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 2 அல்லது 7. ஓகேவா? 2 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல்போர்டுக்கான நம்பர்ஸ். ஓகேவா? நம்ம வந்து
775 வச்ச அடியில் நமக்கு 2 அல்லது 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் 228 இருக்குது. 228 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன வருதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 228 ரூட் ஆப்ஷன் 356 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 6 ஓகேவா. 3 அல்லது 6 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 228 வச்ச அடியில் நமக்கு 3 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 767 இருக்குது. அந்த 767 வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 767 ரூட் ஆப்ஷன் 356 போர்டில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 6 அல்லது 3 ஓகேவா. 6 அல்லது 3 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 767 வச்ச அடியில் நமக்கு 3 அல்லது 6ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 3ஆம் நம்பர்னு பார்த்தீங்கன்னா அடுத்த நாள் பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 935 வச்சு நம்ம அடுத்த நாள் ஆல் போர்டு என்ன ஆகுதுன்னு பார்த்துடலாம். பார்த்தீங்கன்னா 935 ரூட் ஆப்ஷன் 356 போட்ட அடியில் நமக்கு பார்த்தீங்கன்னா முதல் கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 அல்லது 8 ஓகேவா. 3 அல்லது 8 தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஆல் போர்டுக்கான நம்பர்ஸ் ஓகேவா. பார்த்தீங்கன்னா 935 வச்ச அடியில் நமக்கு 3 அல்லது 8ஆம் நம்பர் வந்து கிடச்சிருக்கு. இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வரதுக்கு அதிகபட்சமான வாய்ப்பு இருக்குது. உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு 5 டேஸ் செல் வச்சு எடுத்திருந்தோம். இதில் நமக்கு 4 அல்லது 7, அடுத்து நமக்கு 2ஆம் நம்பர், அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு 6, 3 ஓகேவா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டு அண்ட் பி போர்டுக்கு வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது. உங்கள் கணிப்பில் இந்த நம்பர்ஸ் ஒத்து வர மாதிரி இருந்தாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வந்து சி போர்டு அண்ட் பி போர்டுக்கு வந்து நம்ம வந்து 2 அல்லது 6ஆம் நம்பர் வந்து எடுத்துருந்தோம். இதில் எனக்கு 6ஆம் நம்பர் வரதுக்கு சான்சஸ் இருக்கிற மாதிரி இருக்குது. உங்கள் கணிப்பில் வந்துச்சுனாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. ஆல் போர்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா 8 அப்படி இல்லைன்னா 3ஆம் நம்பர் ட்ரை பண்ணுங்கள். வரதுக்கு சான்சஸ் அதிகமாகவே இருக்குது ஓகேவா. ஏபிபிசிசி நம்ம வந்து 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 86, 68, 82, 28, 36, 63, 32, 23 நம்ம 4 நம்பர்ஸ் மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த நம்பர்ஸ் எல்லாம் உங்கள் கணிப்பில் ஒத்து வர மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகேவா. ஓகே மக்களே, 11ஆம் தேதிக்கான பெஸ்ட்டு கமெண்ட்ஸ் வந்து பார்த்துடலாம் ஓகே. 11ஆம் தேதிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 767 767 நம்ம வந்து நேற்று வீடியோ போடல. 12ஆம் தேதிக்கு 11ஆம் தேதிக்கு தான் லாஸ்ட்டாக வீடியோ போட்டோம். அன்றைக்கான கமெண்ட்ஸ் வந்து யார் வின்னிங்ஸ் கொடுத்தான்னு பார்த்துடலாம். 767க்கு பார்த்தீங்கன்னா குமார்முத்து அவருக்கு பார்த்தீங்கன்னா ஆல் போர்டுக்கு 6ஆம் நம்பர் சிங்கிள் செட் தான் கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து பார்த்தீங்கன்னா 8 அல்லது 6 நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதுலேயும் 6ஆம் நம்பர் பாஸ் ஆயிருக்கு. ஆனால் ஏ போர்டு அண்ட் பி போர்டில் 6ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பி போர்டில் 6ஆம் நம்பர் வந்து சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் வந்து கொடுத்துருக்காப்புல. அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு ஏ போர்டுக்கு 7ஆம் நம்பர் வந்து கொடுத்துருக்காப்புல. ஒரு அருமையான கசிங்க ஏ போர்டில் சூப்பராக வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அவர் பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு 0 அல்லது 7ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. சுமிஸ் அவர் பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் சி போர்டில் சூப்பராக ஒரு வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்து இவர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் 657 இந்த மாதிரி நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காப்புல. ஒன்று ஏபிபிசி மேட்ச் பண்ணியிருந்தால் கூட ஒரு வின்னிங்ஸ் எடுத்துருக்கலாம். ஓகே மக்கள், கொஞ்சம் கமெண்ட் கம்மியாக தான் பண்ணியிருக்கீங்க. மறக்காமல் நாளைக்கு கமெண்ட் பண்ணுங்கள். 13ஆம் தேதிக்கான கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்க. மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே மக்களே, மீண்டும் நாளைக்கான சிறப்பான கசிங்களை சந்திப்போம் ஓகேவா.